சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாருக்கு இன்று காலை திருக்கல்யாண வைபோகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் முதன்மையானவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் இந்த காரைக்கால் புண்ணிய பூமியில் பிறந்து சிவபெருமானால் அம்மையே என்று அழைக்கப்பட்டு அவர்களுக்கு முக்தி கிடைக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உலக மக்களுக்கு இதன் மூலம் ஒரு முக்கிய செய்தியை தெரியப்படுத்த வேண்டி இப்பதிவை வெளியிடுகிறேன். என்னவென்றால், ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை காரைக்கால் அம்மையார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே நிரூபித்திருக்கிறார்கள். என்னவென்றால், காரைக்கால் அம்மையார் சிவபெருமானால் முக்தி அடைந்தபோது புண்ணிய பூமியை விட்டு விண்ணுலகம் செல்லும்போது அவர்கள் கைலாய மலைக்கு தலைவழியாக சென்றடைந்தார்கள் என்பது வரலாறு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் காரைக்காலில் இருந்து இந்த பூமியை விட்டு விண்ணுலகம் செல்லும்போது தூத்துக்குடி அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் இருந்துதான் அவர்கள் பூமியை விட்டு விண்ணுலகம் சென்றார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைக்கப்படுகிறது என்பதற்கு இது முக்கிய சான்றாகும். என்னவென்றால், காரைக்கால் அம்மையார் இந்த பூமியை விட்டு விண்ணுலகம் செல்லும்போது குலசேகரப்பட்டினத்தில் இருந்து தான் விண்ணுலகம் சென்றார்கள். தற்போது ஸ்ரீ ஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் புறப்படும் ராக்கெட்டானது இலங்கை நிலப்பரப்பிற்கு சென்று தான் விண்ணில் செல்லும். ஆனால் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஏவப்படும் ராக்கெட்டானது நேரடியாக இந்திய மண்ணிலிருந்து விண்ணிற்கு செல்லும். அதன் காரணமாக தற்போது குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவால் ராக்கெட் ஏவுகலம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. 2027 இந்திய ராக்கெட் குலசேகரப்பட்டினத்திலிருந்து இந்திய மண் வழியாக விண்ணுலகம் செல்ல இருக்கின்றது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், முன்பு காரைக்கால் அம்மையார் காரைக்காலிலிருந்து குலசேகரப்பட்டினத்திலிருந்து தான் விண்ணுலகம் சென்றார்கள். அங்கு அவர்களுக்கு மணிமண்டபம் அனைத்தும் உள்ளது எவிடன்ஸாக. அப்படி இருக்கும்போது இப்போது இஸ்ரோவினால் அமைக்கப்படும் ராக்கெட் ஏவுகலம் குலசேகரப்பட்டினத்திலிருந்து 2027 இந்திய ராக்கெட் இந்த மண்ணிலிருந்து விண்ணிற்கு நேரிடையாக செல்ல இருக்கின்றது. இதன் மூலம் தங்களுக்கு இந்த ஆணித்தரமான நிகழ்வை பதிவு செய்கின்றேன். இதற்கு உங்களுடைய கருத்துக்களையும் இது சம்பந்தமான ஆய்வறிக்கைகளையும் சான்றோர்கள் விவரம் தெரியப்படுத்த வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தென்கோடி மீனவனின் குரல் SP வேதநாயகம், காரைக்கால் மேற்கு. ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய. நன்றி.